வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காலி தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் தீப்பரவல் புற்றுநோய் பிரிவிற்கான மின்சாரம் துண்டிப்பு. இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு அரச வேலைவாய்ப்புகள். அமைச்சர் சந்தன அபிரட்ன அதிரடியாக வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. ராஜபக்சாக்களின் மனுக்கள். யோசிதவின் வழக்கு தீர்ப்பு ஜூலை 3 கைதுக்கு எதிராக கோடபாய நீதிமன்றில் மனு. சுயநலத்திற்காக தொழிலாளர்களை பழிவாங்க முடியாது. ரொட்சைட் தோட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு பாரிய போராட்டம். அனுட அரசில் தொடரும் அதிரடி. நாட்டை விட்டு தப்பியோட முயலும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மீது தீவிர கண்காணிப்பு. இலங்கையில் கட்டுப்பாட்டை மீறிண்டங்கு. முன்னணி மருத்துவமனைகளில் கடும் இடநெருக்கடி. 24 பேர் பலி. உயிர் மாய்ப்பு. பதவிகளை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் சுகாதார நிபுணர்களும் ஊடகவியலாளர்களும் அவசர வேண்டுகோள். டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மேலும் 90 புனித ஸ்தலங்களை புனரமைக்க அமைச்சரவை அங்கீகாரம். மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும். கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்று அறிவுறுத்தல். இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.7 டிக்டராக பதிவு. சுனாமி எச்சரிக்கை இல்லை என்று அறிவிப்போம். அவைமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். காலி தேசிய வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு அமைந்துள்ள வளாகத்தில் இருந்த மின்மாற்றி ஒன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இன்று ஏற்பட்ட இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் வைத்தியசாலை அதிகாரிகள் மற்றும் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் உடனடியாக செயற்பட்டு கூட்டு முயற்சியுடன் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் தீப்பரவல் காரணமாக காலி வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மின்மாற்றியில் தீப்பிடித்தமைக்கான துல்லியமான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை நிர்வாகமும் பாதுகாப்பு பிரிவினரும் மேற்கொண்டு வருகின்றனர். மின்சார விநியோகத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கான சீரமைப்பு பணிகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கையில் இந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரச சேவையை முறையாக பலப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை எந்த காரணம் கொண்டும் அடைய முடியாது என்று அமைச்சர் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க நிறுவனங்களும் பாடசாலைகளும் தற்போதைய சூழலில் அதிக அபாயமுள்ள அல்லது சவாலான இடங்களில் உள்ளன என்று பிரதமர் அண்மையில் வெளிப்படுத்தியிருந்த பின்னணியில் அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இதற்கமைய அரச ஊழியர்கள் சமூகத்தில் கண்ணியத்துடனும் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வலிமையை வழங்குவதற்காக அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் இருந்து தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்கள் தங்களது பதவியேற்பின் போது உணர்ந்த அதே மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் ஓய்வு பெறும் வாய்ப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு இடம்பெற்ற போட்டிப் பரீட்சை மூலம் தகுதி பெற்று இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 133 பேருக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ஜோஷித் ராஜபக்ஷ ஆகியோரினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேறு முக்கிய மனுக்கள் தொடர்பான தற்போதைய நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரிய யோசித் ராஜபக்ஷவினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணைகள் தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில் அது குறித்து இறுதி உத்தரவை எதிர்வரும் ஜூலை 3 அறிவிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமல் ரணராஜா மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான ஜோசித் ராஜபக்ஷ சார்பில் சட்டத்திரணி ஹபீல் பாரிஸ் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் சட்டமா அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார வாதங்களை முன்வைத்திருந்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்திரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புசல்லாவா பிளான்டேஷன் பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான ரொத்ஸ்லைட் தோட்டத்தில் தோட்ட அதிகாரியின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நீதி கோரியும் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இன்று பாரிய வீதி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த பேரிடர் காலத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட உலர் உணவுப் பொருட்கள் தோட்ட மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது பட்டினியால் வாடிய தொழிலாளர்கள் சிலர் இதுகுறித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இதனை மனதில் வைத்துக் கொண்ட தோட்ட அதிகாரி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி 6 மாதங்களுக்கு பிறகு போலீஸ் முறைப்பாடுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் மூலம் 5 தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு காரணமாக இருந்துள்ளார் என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தோட்ட அதிகாரியின் இந்த பழிவாங்கு நடவடிக்கை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக கட்சி இனமத வேறுபாடுகளை கடந்து முழு தோட்ட மக்களும் வீதியில் இறங்கி போராடினர். சுயநலத்திற்காக தொழிலாளர்களை பழிவாங்காதீர்கள், பாதிக்கப்பட்ட 5 தொழிலாளர்களுக்கும் உடனடியாக வேலை வழங்குங்கள், அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைவோம், நீதியே எங்களின் கோரிக்கை என்று கோஷமிட்டனர். இது வெறும் 5 தொழிலாளர்களின் பிரச்சினை மட்டுமல்ல, அதிகார பலத்தால் தொழிலாளர்களின் குரலை ஒடுக்க நினைக்கின்ற அநீதிக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்கள் குரல் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான சட்ட விசாரணைகள் அடுத்து வரும் வாரங்களில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அதிரடி விசாரணைகளுக்கு அஞ்சி குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் சிலர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பியோட திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் தற்போது மிக நெருக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். நீதிமன்ற தடைகளையும் மீறி இந்த நபர்கள் சட்டவிரோத வழிகள் அல்லது மாற்று வழிகள் ஊடாக வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அவர்கள் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கண்காணிக்குமாறு அரசாங்கத்தின் உயர்மட்டம் அரச புலனாய்வு பிரிவினருக்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம், லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் பல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயண தடைகளை பெற்றுக் கொண்டிருந்தன. தற்போது அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் இந்த ஊழல் தடுப்பு புலனாய்வு நடவடிக்கைகள் வேகமெடுத்துள்ள நிலையில் தப்பியோட முயலுகின்ற எவருக்கும் இடமளிக்க கூடாது என்பதில் பாதுகாப்பு தரப்பு மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். இலங்கையில் டெங்கு நோய் பரவல் அதிவேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ஐடிஎச் ராகம மற்றும் கழுபோவில உள்ளிட்ட நாட்டின் முன்னிலை வைத்தியசாலைகளில் கடுமையான இடநெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபிலகனகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை வெளிப்படுத்தினார். இதுகுறித்து பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலைமை மிகவும் பாரதூரமானது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 11,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் கூடுதலாக பதிவாகியுள்ளார்கள். இந்த திடீர் அதிகரிப்பு எமது முன்னணி வைத்தியசாலைகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒரு டெங்கு நோயாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் அவரை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பெருமளவு நிதியை செலவிட வேண்டியுள்ளது. இதனால் நாட்டிற்கு பொருளாதார ரீதியாகவும் பாரிய நட்டம் ஏற்படுகின்றது. எனவே நோயாளர்களின் எண்ணிக்கையை உடனடியாக குறைப்பது எமது முதன்மை இலக்காகும் என்றார். நடப்பாண்டில் இதுவரை காலப்பகுதியில் மட்டும் நாடு முழுவதும் 41,466க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் டெங்கு பாதிப்பு காரணமாக 24 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் 4 பாடசாலை மாணவர்கள் என்ற சோகமான தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது நாட்டின் 89க்கும் அதிகமான சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கு டெங்கு அதிக அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டு அண்மையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளான புலிமெண்டல் சங்க மற்றும் மோதர நிபுணவின் சகோதரர் ஆகிய இருவரையும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இலங்கையில் பல்வேறு பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற இவர்களை சர்வதேச போலீசாரின் உதவியுடன் துபாயில் வைத்து பாதுகாப்பு தரப்பினர் கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர். இவர்கள் இருவரும் இலங்கையில் முன்னெடுத்த பாதாள உலக கோஷ்டி நடவடிக்கைகள், போதைப்பொருள் கடத்தல்கள், கப்பங்கோருதல் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக இந்த 90 நாட்கள் விசேட தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய ஏனைய நபர்கள் மற்றும் அவர்களின் நிதி பரிமாற்றங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர்
தற்போது தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை உள்ளக தகவல்கள் கோருகின்றன. சமூக வலைதளங்களில் உயிர்மாய்ப்பு தொடர்பான காணொளிகள், புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பகிர்வதிலிருந்து பொதுமக்களும் ஊடகங்களும் முற்றிலும் விலகியிருக்குமாறு சுகாதாரத்துறை நிபுணர் கலாநிதி சதுரிய அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான உணர்வுபூர்வமான பதிவுகள் மற்றும் காட்சிகள் சமூகத்தில் குறிப்பாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மத்தியில் மிக மோசமான விபரீத விளைவுகளையும் தூண்டுதல்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்கள் மத்தியில் நேர்மறையான நடத்தைகள், சுகாதார பழக்க வழக்கங்கள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகங்கள் மிக முக்கிய பங்காற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊடகங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை சமூகத்தில் உருவாக்க பெரிதும் உதவின. உயிர்மாய்வு போன்ற உணர்வுபூர்வமான விவகாரங்களிலும் ஊடகங்களின் அதே போன்ற பொறுப்பான பங்களிப்பு தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை உயிர் மாய்ப்புடன் தொடர்பான செய்திகளையும் அறிக்கை செய்கின்ற போது ஊடக நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் தீவிர எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டிட்வா அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள புனித தலங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான விசேட வேலை திட்டத்தின் கீழ் மேலதிகமாக 90 புனித தலங்களை புனரமைப்பதற்கான நிதியொதுக்கீட்டு யோசனைக்கு அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த அனர்த்தத்தினால் நாடு முழுவதும் மொத்தம் 758 விகாரைகள், 272 இந்து கோயில்கள், 199 முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மற்றும் 99 கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று பல மதங்களையும் சேர்ந்த புனித ஸ்தலங்கள் பல்வேறு மட்டங்களில் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளமை பதிவாகியுள்ளது. கடந்த 2026 ஏப்ரல் 27 அன்று எட்டப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய முதற்கட்டமாக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புத்த சாசன நிதியம், மத்திய கலாச்சார நிதியம் மற்றும் அநாகரிக தர்மபால மன்றம் ஆகியவற்றின் மூலம் ஒட்டுமொத்தமாக 800 மில்லியன் ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. இந்த நிதியை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட புனித ஸ்தலங்களில் தெரிவு செய்யப்பட்ட 178 இடங்களை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் தெற்கு மற்றும் கிழக்கு கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் திடீரென அதிகரிக்கக்கூடும் என்பதால் மீனவ மற்றும் கடற்சார் சமூகங்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி காலி முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும். காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். மேலும் கற்பட்டி முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அலைகளின் உயர்வு காரணமாக கரையோர பகுதிகளில் கடல் நீர் உட்புகும் அபாயமும் காணப்படுகின்றது. எனவே கடலுக்கு செல்கின்ற மீனவர்கள், ஏனைய கடல்சார் ஊழியர்களும் தங்களின் பாதுகாப்பு குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவில் சுலவேசி தீவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவி பரிசோதனை மையங்களின் தரவுகளின்படி இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சுலவேசி தீவின் பாலி நகருக்கு தென்கிழக்கே சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடலோர பகுதிகள் வசிக்கும் மக்கள் மத்தியில் தற்காலிக பயம் ஏற்பட்ட போதிலும் இந்த நிலநடுக்கத்தால் கடல் கொந்தளிப்பு அல்லது சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என்று இந்தோனேஷியாவின் புவி இயற்பியல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியை புறப்படமாகவும் நாவற்குடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சங்கரநாராயண பிள்ளை மணிவண்ணன் அவர்கள் 15/6/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வேளாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராணி சுந்தரலிங்கம் அவர்கள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் நைனாதீவு 1ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் 5ஆம் வட்டாரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விசுவலிங்கம் ரவீந்திரன் அவர்கள் 15/6/2026 திங்கட்கிழமை அன்று நைனாதீவில் காலமானார்.
நுவரெலியா மவுண்ட் வீரனன் மேற்பிரிவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பிச்சை ராஜா அவர்கள் 15/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.